எப்படியோ ஒரு வழியா நம்ம அபி இருந்துட்டு, இப்போ அந்த கிஃப்ட்ட பிரிச்சு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம இத்தன நாளா நம்ம தேவி வந்து இப்ப இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அதில தேவியோட நம்பரோட வந்து இருக்கிறத பார்த்த உடனே, உடனடியா வந்து ஃபோன எடுத்து தேவிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே தேவி இருந்துட்டு எப்படா வந்து அங்க சத்யா வேலைய முடிப்பா? எப்போ வந்து அபிகிட்ட பேசுவோம் அப்படின்ற மாரி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அபி வந்து ஃபோன் பண்ணி, "நான் அபி பேசுறேன் தேவி" அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, நம்ம தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க. "அபி நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுறது மட்டும் இல்லாம, கடைசியில அபி இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு தேவி. நான் வந்து அதாவது நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நம்ப வச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி நடந்தது எல்லாத்தையுமே வந்து அபியும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அபியும், தேவியும் வந்து சேர்றத யாராலயுமே தடுக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.